அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வழக்கறிஞர் டி கேசவன் பேசுகிறேன். பொதுவாக ஒரு இடத்த சர்வே பண்ணுறதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சர்வேருக்கு பணம் கட்டிட்டேன், இடத்த அளவுக்கு வரமாட்டேங்கிறாரு, பக்கத்து இடத்துக்காரங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாங்க, ஏன் இடத்த தான் அல்லது ஏன் வயலை தான் நான் அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்குது. அவர் அந்த இடத்துல சந்தை இருக்குங்கிறாரு, சந்தை இல்லைங்கிற சர்வேருக்கு இடத்த அளந்து காமிச்சா ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால சர்வேருக்கு பணத்தை கட்டி கூப்பிட்டா இடத்த அளக்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட லிட்டிகேஷன்ஸ் ரிகார்டிங் டு தி சர்வேல இருக்குது. இதனாலே தான் பல கேசஸ் நீதிமன்றங்களுக்கு வருது. சர்வே பண்ண முடியல, சர்வே பண்ணுறதுக்காகவே நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தாக்கல் செய்கிறோம். ஆனால் ஒரு இடத்த அளக்கிறதுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டீங்க அப்படின்னா டியூட்டி ஆஃப் த சர்வேயர் ஓப்பன் ஆயிடுது, டியூட்டி ஆஃப் த விஓவும் ஓப்பன் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ சர்வேயருக்கு நீங்கள் இடத்த அளக்கிறதுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா அவர் 30 நாளைக்குள்ளே இடத்த அளந்து கொடுக்கணும். அவ்வாறு அளந்து கொடுக்கல அப்படின்னா அதற்கான காரணத்தை தெளிவாக சொல்லணும். இது தொடர்பாக ஒரு உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையில் ஒரு வழக்கு வருது. அந்த வழக்கில் டீட்டெயில்டாக சொல்லிடுறாங்க. ஒரு 11 கண்டிஷன் போடுறாங்க. இந்த கண்டிஷன் படி ஒரு இடத்த அளக்கிறதுக்கு பணத்தை கட்டுறாங்க அப்படின்னா அந்த இடத்த அளந்து கொடுக்கறதுக்கு இந்த விதமான கைட்லைன்லாம் ஒவ்வொரு சர்வேயரும் ஃபாலோ பண்ணணும். அந்த சர்வேயர் அதை ஃபாலோ பண்ணுறாங்கிறது அவரோட சுப்பீரியர் அத்தாரிட்டி அதை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க 2020. எந்த வழக்குலன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆசித் தம்பிங்கிற ஒருத்தர் மதுரை ஆர்டிஓக்கு எகென்ஸ்டாக தாசில்தாருக்கு எகென்ஸ்டெல்லாம் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாரு. WP நம்பர் 13,465/2020 வழக்கு தாக்கல் செய்கிறாரு. இந்த வழக்கானது நீதியரசர் ஜஸ் வைத்தியநாதன் அவர்கிட்ட விசாரணைக்கு வருது. அவர் அந்த பெஞ்சில் என்ன பண்ணுறாங்கன்னா டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு இது ஒரு காலத்தில் பொறுத்த வரைக்கும் சர்வே பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்பீடாக அவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துட்டு இருந்துச்சு. சப்சிக்வெண்ட்டாக பார்க்குறப்ப ஏகப்பட்ட லஞ்ச லாவணத்தில் மாட்டிட்டு சர்வேயில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே முறைப்படுத்தணும் அப்படின்னா சர்வே பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஒரு டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் போட்டால் தான் மாறும். அதை தமிழக அரசும் சரி மத தாலுக்கா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற எல்லாமே அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கேஸை பற்றி நம்ம போவேன்னா நம்மளுக்கு தேவை இப்போ என்ன கைட்லைன் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு அது எப்படி பயன்படும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 11 கைட்லைன் கொடுக்குறாங்க. முதல் கைட்லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இடத்த அளக்கிறதுக்கு ஒருத்தர் பணம் கட்டுறாரு. பணம் கட்டினிலேருந்து 30 நாளைக்குள்ளே அந்த இடத்த சர்வேயர் அளந்து கொடுக்கணும். ஒருவேளை சர்வேயர் அந்த மாதிரி அளந்து கொடுக்கல அப்படின்னா அவருக்கு 2,500 ஃபைன் போடணும். ஹையர் அத்தாரிட்டி 2,500 ஃபைன் போடுறது மட்டும் இல்லாமல் அவரோட சஸ்பென்ஷன் ஏன் பண்ணக்கூடாது, அவரோட ஆதார் கார்டு அந்த ரீமார்க் இப்போ இது ஃபைன் போட்டது ரீமார்க் அவரோட எம்ப்ளாய்மெண்ட் லெஜரில் ஏற்றுறது, அவரோட ஆதார் கார்டுலேயும் இந்த மாதிரி ஒரு ஃபைன் போட்டிருக்காங்கிறத என்ட்ரி ஏற்றுறது, அவர் மிஸ்காண்டாக்ட் அவரோட தொழிலில் பணியை ஒழுங்காக செய்யலைங்கிற என்ட்ரியை ஏற்றி அவரோட ப்ரொமோஷன் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ப்ரொமோஷன் நிப்பாட்டணும். தேவைப்பட்டா சர்வே பணி அல்லாத வேறு பணிக்கு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு முதல் டைரக்ஷன் ரொம்ப 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 தெளிவாக வான் பண்ணுற லெவலுக்கு கொடுக்குற. ஏன்னா அவ்வளோ அட்டூழியம் நடந்துகிட்ருக்கு. ஒரு சில விஷயங்கள் எல்லா சர்வேரையும் சொல்ல முடியாது. ஒரு சில சர்வேர்லாம் உடனே வந்துடுவாங்க, ஒரு சில சர்வேர்லாம் டிலே பண்ணுவாங்க, ஒரு சில சர்வேர்லாம் இவ்வளோ காசு எடுத்து கொடுத்தா தான் நான் இடத்த அளக்க வருவேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சர்வேர்ஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணணும். அவங்களோட தொழிலை அவங்க தெளிவாக பார்க்கணும். அவங்களுக்கு அரசாங்கம் கொடுத்த வேலை, அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு அவங்களோட பணி அவங்க தெளிவாக பார்க்கணுங்கிறதுனால முதல் ஒரு கைட்லைனே ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த கைட்லைனை ஃபாலோ பண்ணலை, 30 நாளுக்குள்ளே இடத்த அளக்கலை அப்படின்னா பணத்தை கூட தேவைப்பட்டால் திருப்பி கொடுத்துன்னு இடத்த அளந்து கொடுக்கணும். எவ்வளோ பணம் கட்டியிருக்காரு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாரு. அவரை ஃபனிஷ் பண்ணுங்கிற ஏதோ ஒரு வகையில் அவங்களை ஃபனிஷ் பண்ணு, 30 நாளுக்குள்ளே இடத்த அளக்கலை அப்படிங்கிறாரு. அடுத்ததாக 2வது கைட்லைன் என்ன கொடுக்குறான்னு பார்ப்போம். ஒவ்வொரு ரிஜிஸ்டர் இதுலேயும் சர்வேயர் ஆஃபீஸ்லேயும் லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுங்கிறார். எப்போ அவங்க பணம் கட்டினாங்க நோட் பண்ணு, என்றைக்கு நீங்கள் இடத்த அளக்க போகிறீங்க நோட் பண்ணு, யார் யார் அவர் கூட இடத்த அளக்க போகிறாங்க நோட் பண்ணு, எந்த தேதியில் எந்த சர்வே நம்பரில் இருக்க இடத்த அளந்தாங்க நோட் பண்ணுங்க. ஒருவேளை சர்வே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா எதனால் பண்ணலை அதையும் நோட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அந்த லெட்ஜரில் நோட் பண்ணிக்கணும். லெட்ஜரில் நோட் பண்ணி டீட்டெயில்டாக அதை மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு சீரியஸ் வைஸ் நம்பரை போட்டு அதை டீட்டெயில்டாக போட்டு மெயின்டைன் பண்ணணும். அந்த காப்பியை யார் சர்வேக்கு இடத்த அளக்க பணம் கட்டுறாரோ நிலத்தோட உரிமையாளர் கேட்டால் கொடுக்கணும்.
நேரில் கேட்டாலும் கொடுக்கணும், ஆர்டிஐ பெட்டிஷனில் கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு 2ஆவதாக ஒரு கைட்லைன் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி இடத்த அளக்க போகிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா என் இடத்த வந்து இழந்து கொடுங்கன்னு சொல்லிக்கிட்ட இடத்த அளந்து கொடுத்துட்டப்ப சரியாக இருக்குது ரிப்போர்ட் கொடுங்கன்னா ரிப்போர்ட்லாம் தர முடியாதுப்பா, உனக்கு தான் இடத்த அளந்து கொடுத்துட்டேல, வேணால் கோர்ட்டில் போய் போட்டு வாங்கிக்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இல்லை கோர்ட்டில் கேஸுக்கு கோர்ட்லேருந்து கேட்டால் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே பூசி முடிவிடுவாங்க. நம்மளுக்கு பணம் கட்டின ரசீது வண்டி தான் இருக்கும், சர்வேர் இடத்த அளந்து கொடுத்தாங்கிறதுக்கு எந்த பேப்பருமே நம்ம கையில் இருக்காது. ஆனால் இடத்த அளந்து கொடுத்தேன்னு சொல்லிக்கலாம். விவோட்ட போய் கேட்டால் ஆமாங்க அன்றைக்கி வந்து அந்த இடத்த அளந்தோம், பேப்பர் அதை இருந்து அதெல்லாம் கோர்ட்லேருந்து கேட்டால் கொடுத்துக்குறோன்றாங்க. ஆனால் இந்த கைட்லைன் படி 2020 நீதியரசர் வைத்தியநாதன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இடத்த அளந்தால் பேப்பர் லெஜர் மெயின்டைன் பண்ணும், சர்வேர் பணத்தை கட்டினவங்க கேட்டால் கொடுக்கணும், ஆர்டிஐயில் கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்ட்டார். ஆர்டிஐயில் யார் கேட்பா, பாதிக்கப்பட்ட நபரும் கேட்பார்ல, இவர் மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட நபர் ஏன் இடத்த அவருக்கு இடம்னு சொல்லி அளந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு அந்த ரெக்கார்டு வேணும்னு கேட்டால் கொடுக்குறாங்கிறாங்க. 3ஆவது கைட்லைன், தேவைப்பட்டால் லேண்ட் எவ்வளோ என்கரேஜ்மெண்ட் இருக்குது, வாய்க்கால் கோயில் இடம், பெரிய பெரிய மலைகள் குளங்கள் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த இடமே பெரிய இடமா இருக்குது, 1 ஏக்கர் 2 ஏக்கர்னு உடனே பிடிச்சி 10 ஏக்கர் 20 ஏக்கர்லாம் அளக்கிறப்பெல்லாம் ரொம்ப எக்ஸாக்ட்லி அளக்கிறதுக்கு ட்ரோன் உள்ளிட்ட எவ்வளோ தொழில்நுட்ப வசதிகள் லேட்டஸ்ட் தொழில்நுட்பம் இருக்குங்களோ அந்த இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அளந்துக்கலாம். தேவைப்பட்டு அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் வச்சு அதை பார்ட்டிகிட்ட நீங்கள் வாங்கி இடத்த அளந்து கொடுத்துடலாம் அப்படின்னு 3ஆவது ஒரு டைரெக்ஷன் கொடுக்குறேன். அடுத்தது 4ஆவது டைரெக்ஷன். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வேர் போய் இடத்த அளக்க போகிறப்ப இல்லை அந்த இடத்துல அளக்கக்கூடாதுங்க, அந்த இடத்துல நான் கேஸ் போட்டிருக்கேன், கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குன்னு பக்கத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லுவான். ஐயோ கோர்ட்டில் கேஸை முடிச்சுட்டு வாங்க நான் இறந்துக்கிறேன், எனக்கு ஏன் கேஸில் மாட்டி விட்றேன்னு சொல்லிட்டு சர்வேர் வியூவர் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் இவர் தெளிவாக சொல்கிறார், நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தாலும் இடத்தை சர்வே பண்ணுவதற்கு எவ்விதமான தடையும் கிடையாது. ஒருவேளை குறிப்பிட்டு நீதிமன்றம் இடத்தை அளக்கக்கூடாதோ இல்லை வேறு எந்த வகையில் வந்து ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்கு, அந்த உத்தரவு நடைமுறையில் இருந்தால் மட்டும்தான் இடத்த அளக்காமல் நீங்கள் திரும்பி போகலாம். வழக்கு பெண்டிங்கில் இருக்குங்களா, இடத்த அளக்காமல் இருக்காதீங்கிறார். நிறைய கேசஸில் சர்வேயர் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குதுன்னு சொல்லாமல் நம்ம பணத்தை கட்டி நம்ம புதுசு எடுக்கிறாருன்னு சொல்லுவாங்க. கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் இடத்தால ஸ்டே ஆர்டர் ஆப்போசிட் பார்ட்டி காமிக்கிறாங்களா வந்துடுங்க, ஸ்டே ஆர்டர் லைவில் இருக்காங்கிறத பார்த்துட்டு வாங்க, மதுரை அளக்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 4ஆவது ஒரு டைலைன் கொடுக்குறாரு. அடுத்தது 5ஆவது என்ன சொல்கிறாரு, ஒருவேளை கேஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறப்ப சர்வேருக்கு பணத்தை கட்டினவங்க இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது அதனால் இடத்த அளக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் அப்ரோப்ரியேட் ஃபோரோங்கிறார். அது கோர்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை சர்வேர் இடத்த அளக்க மாட்டேன்ட்டார், தாசில்தார் ஆர்டிஓ யார்ட்டையாவது ஒருத்தட்ட பெட்டிஷன் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை ரெகனைஸ் பண்ணி, ஏன்னா அவங்க அப்ளை டிசைட் பண்ணலாங்கிறாங்க, இடத்த அளக்கலாமா வேணாமா, கோர்ட்டில் ஸ்டே இருக்குது, இந்த இடத்த அளந்து கொடுத்தா நம்மளுக்கு தொழில் பாதிக்கப்படுமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சு அந்த அப்ளிகேஷனை டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி 5ஆவது ஒரு கண்டிஷன் போடுறாரு, கைட்லைன் கொடுக்குறாரு. 6ஆவது ஒரு கைட்லைன் கொடுக்குறாரு, இடத்த அளக்கிறது சும்மா வந்தாங்கப்பா இடத்த அளந்தாங்க போனாங்கப்பா, யார் யார் வந்தாங்கன்னே தெரியல, சுட் பி ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ எடுங்க, தேவைப்பட்டால் வீடியோவும் எடுத்துக்கோங்க, அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, பார்ட்டிங்க கேட்டாலும் கொடு. ஏன்னா இடத்த அளந்தாங்க பக்கத்து இடத்துக்காரனை அளந்து காமிச்சிட்டு வரம் கரெக்டாக இருக்குன்னு போயிடக்கூடாது, ஃபோட்டோ எடு, இந்த இடத்துல கற்றுக்கல் இருக்குங்கிறியா அந்த கற்றுக்கல்ல ஃபோட்டோ எடு, இந்த இடத்துல இடம் முடியுதுங்கிறியா அதையும் ஃபோட்டோ எடுத்துக்க, தேவையான வீடியோகிராஃப் பண்ணிக்கோங்க, அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், பார்ட்டிங்க கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. 6ஆவது அவருடைய கைட்லைன் கொடுக்குறாரு. 7ஆவதாக என்ன சொல்லிடுறாரு, இந்த சர்வே பண்ணுறது எல்லாமே வந்து ஆன் தி பேஸ் ஆஃப் த பப்ளிக் டாக்குமெண்ட் வச்சு தான் பண்ணுறீங்க, அதனால் பார்ட்டிஸ் ஆர் அஃபெக்டட் பார்ட்டிஸ், சர்வே பண்ணதுனால பாதிக்கப்பட்ட நபரோ இல்லை சர்வே பண்ணதுனால பலனடைந்த நபரோ யாரும் சர்வே தொடர்பான ஆவணங்களை கேட்டாங்க, ஆர்டிஐயில் கேட்டாங்க, தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்டாங்க அப்படின்னா அதை கொடுங்க. ஒருவேளை யாராவது ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டி அரசு அலுவலர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது யார் சொன்னது, அவரோட பேர், அவரோட டெசிக்னேஷன் என்னங்கிறத நோட் பண்ணுங்க, என்ன காரணத்துக்கு அவர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாருங்கிறத அவரோட ஆதார் கார்டை மென்ஷன் பண்ணி நோட் பண்ணுங்க, மென்ஷன் பண்ணி அந்த டைரியில் நோட் பண்ணி வைங்கன்னு சொல்லி 7ஆவது ஒரு கைட்லைன் கொடுக்குறாரு. ஏன்னா இன்றைக்கி இடத்த பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிடுறாங்க, இடத்த இழக்க முடியாது, இடத்த இழக்க முடியாது, இடத்த இழக்க முடியாதுன்னு டாக்குமெண்ட்டையும் ஆர்டியில் தர முடியாது, இடத்த இழக்க முடியாதுங்கிறது ஒரு விதத்தில் போகிறப்ப ஆர்டியில் டாக்குமெண்ட்லாம் தர முடியாதுப்பா, கோர்ட்டில் கேஸ் இருக்குது அவர் அப்ஜெக்ஷன் பண்ணார் அப்படிலாம் சொல்லாது, மேலதிகாரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்கிறாரு.
ஒருவேளை சொன்னால் அந்த நோட் பண்ணுங்கள், யார் சொன்னார், அவரோட டெசிக்னேஷன் என்ன, பேர், ஆதார் கார்டு நம்பர் கொண்டு நோட் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்க. தேவைப்பட்டால் யார் சொன்னாங்கிற தகவலை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 7வது ஒரு கைட்லைன் கொடுக்குறாரு. 8வது அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, சர்வே பண்ணுறதில் பொறுத்த வரைக்கும் ஒரு டிலே ஏற்படுது, இல்லை ரீசர்வே பண்ண வேண்டிய விஷயம் ஏற்படுது. ரீசர்வே பண்ணுறதுக்கான காரணம் வந்து இப்போ என் இடத்த வந்து அளக்குறாங்க, பக்கத்து இடத்துக்காரர் வந்து இல்லை என் இடத்தையும் சேர்த்து அளக்கணும், இல்லை இடத்த அளக்கூடாது நிப்பாட்டிட்டாரு, திருப்பி இடத்த அளக்கப்படுறப்ப என்ன செலவு ஆகுதோ அந்த செலவு அவரும் சேர்ந்து பேர் பண்ணணும். யார் அளக்க விடாமல் நிப்பாட்டினாங்களோ அவரும் சேர்ந்து பேர் பண்ணணும். ஈக்குவலாக தான் அதை நீங்கள் கொடுக்கணும். ஒருவேளை அஃபீஷியல் செலவே டிலே ஆகிருக்கு அப்படின்னா அவரோட சொந்த பணத்தை எடுத்து இடத்த அளக்கணும், பர்சனல் ஃபண்ட்லேருந்து தான் கொடுத்து இடத்த அளக்கணுமே தவிர பார்ட்டிகிட்ட நீங்கள் பணம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்டாக ஒரு கைட்லைன் கொடுக்குறாரு. அடுத்தது 9வது ப்ராப்பர்ட்டி, இந்த சர்வே பண்ணுறது தொடர்பாக ரெவன்யூ ஆஃபீஸஸில் ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, லெட்ஜர்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, சர்வே பணம் கட்டின டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தேவைப்பட்டுச்சு அப்படின்னா விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்பைக்கப்போ ஒரு என்கொயரி வைக்கிறதா வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ரைட் அடிக்கிறதா ரைட் அடித்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது 10வது ஒரு கைட்லைன் கொடுக்குறாரு. அது இன்கேஸ் பட்டா பேர் மாற்றுறதுக்காக இல்லை பட்டா பேர் மாற்றி இடத்த சப்டிஷன் பண்ணுறதுக்காக அளக்க வர்றதுக்கெலாம் ஏற்கனவே ஒரு உத்தரவு இருக்குது. WP நம்பர் 7746/2020 23/9/2020 ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறபடி அதை ஃபாலோ பண்ணிக்கங்கிறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் பின்னாடி இன்னொரு இதில் வந்து நான் செஷன்ஸில் நான் எடுக்கிறேன். 11வதாக என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஒரு நான் போட்ட ஜட்ஜ்மெண்ட்டை எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா கைட்லைனா சர்க்குலராக போட்டு நீங்கள் அனுப்பிடுங்க. 1 மாதத்துக்குள்ளே அனுப்பிடுங்க. 1 மாதத்துக்குள்ளே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ப்ராப்பராக வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். கைட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணி இந்த இடத்த சர்வே பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் இது வந்து 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அவேர்னஸ் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இல்லை என்டையர் வைஸ் வந்து இம்ப்ளிமெண்ட்டே ஆகலை. தயவு செய்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை நான் இதில் போடுறப்ப ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட போடுறேன். இதை ப்ளஸ் என்டையர் ஜட்ஜ்மெண்ட்னா டிஸ்கிரிப்ஷன்ஸில் நான் போடுறேன். தேவைப்படுறவங்க ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஒண்டர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டு. ஒவ்வொருத்தரும் சர்வே பண்ணுறப்ப இந்த சர்வே பண்ணுறது இடத்த அளக்கிறது பணத்தை கட்டி சர்வேர் இடத்த அளக்க வரல அப்படின்னா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சு அவங்கள ஃபுல்லாகவே காலி பண்ணலாங்கிறார், பனிஷ் பண்ணுங்கிறாரு, சம்பளத்தை பிடிங்கிறாங்க. எவ்வளோ தெளிவாக ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் இனி வரும் காலங்களில் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தரும் இடத்த சர்வே பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுற டிஃபிகல்ட்டிஸை இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த செஷன்ஸில் வேறொரு தலைப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.